Okay, we have to find the longest nice subarray. What is nice subarray? Nice subarrayனா என்ன அப்படின்னா, அது மட்டும் என்னன்னு பார்த்துக்கணும். ஆ see, we call a subarray nice if the bitwise sound of every pair of elements is equal to 0. ஒரு சப்பரே வந்து நைஸ் அப்படின்னா, அந்த சப்பரேல எந்த பேர்ன்னு எடுத்துக்கோ. இது ஒரு பேர், இது ஒரு பேர், இது ஒரு பேர், இது ஒரு பேர். ஓகே. 840 ஒரு பேர், 348 ஒரு பேர். எல்லா பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ் உடைய பிட்வைஸ் அண்ட் வந்து 0வா இருக்கு அப்படின்னா, தட் இஸ் அ நைஸ் சப்பரே. ரைட்டா? அப்ப நம்ம வி ஹேவ் டு ரிட்டன் த லாங்கஸ்ட் எண்ட் ஆஃப் நைஸ் சப்பரே. அப்ப எந்த நைஸ் சப்பரே வந்து லாங்கஸ்ட் அப்ப அதுல எந்த 2 நம்பர் எடுத்து பிட்வைஸ் ஆட் பண்ணா 0 வரணும். ரைட்? அதுதான் அந்த லாங்கஸ்ட் லென்த் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன லாஜிக்னா, ஆப்வியஸா நம்ம என்ன பண்ணலாம்? இங்க ஒரு பாயிண்டர் ஐய வச்சுக்கோ. ஜே இங்க இருந்து மூவ் ஆகும். ரைட்? ஜே இங்க 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 ஜே இங்க இருக்குன்னா, இது 2த்துக்கும் பிட்வைஸ் ஆன் 0 வருதா? வந்துச்சா? ஜேவ மூவ் பண்ணு. இப்ப இந்த 8 உள்ள கொண்டு வரியா? இந்த 8 உள்ள கொண்டு வரும்போது பிட்வைஸ் ஆன் வித் 1 அண்ட் 3. எல்லாம் ப்ரீவியஸ் ஆட் மட்டும் பிட்வைஸ் ஆட் பண்ணி 0 வந்துச்சா? அப்ப லென்த்த 3ன்னு அப்டேட் பண்ணிக்கோ. அந்த மாரி. ஒரு நம்பர உள்ள கொண்டு வரேன்னா, யூ ஹேவ் டு டூ a bitwise AND with all the previous numbers. ஓகேவா? சப்போஸ் இல்லன்னா, சோ அதுல வந்து லாங்கஸ்ட் லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். சோ இது இது ஒரு இது. இன்னொன்னு எஃபிஷியன்ட் லாஜிக் என்ன அப்டின்னா, ரைட். இப்ப ஒரு நம்பர் இருக்கு. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் 8 எடுத்துப்போம். அ இது வந்து இ இது வந்து இப்ப ஏற்கனவே சப்பரே 1, 3 இருக்கு. 1ம் 3யும் பாரு. 1ம் 3யுமே இட் இஸ் நாட் நைஸ். ஓகே. பட் 3, 8ம் நைஸ். கரெக்ட்டா? 3ல வந்து 2 செட் ஆயிருக்கும். 8ல வந்து 1, 0, 0, 0 ரைட் 8. ஸோ 3யும் 8ம் நைஸ். ஓகே. இப்ப 3யும் 8ம் நைஸா இருக்கு. இந்த இன்னொரு எலமெண்ட் ஆட் பண்ணும்போது எப்ப நைஸா இருக்கும்? இப்ப 3, 8 இருக்குல்ல? இதுல அ அ அப்ப இன்னொரு எலமெண்ட் ஆட் பண்ணும்போது 3ல இருக்கிற பிட்ஸும் இதுல செட் ஆயிறக்கூடாது. 8ல இருக்கிற பிட்ஸும் செட் ஆயிறக்கூடாது. அப்பதானே AND பண்ணும்போது 0 வரும். வேற ஏதாவது பிட்ஸ் இருக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 3, 8க்கு ஒரு மாஸ்க் பண்ணு. ஆர் பண்ணினா உனக்கு கிடைக்கும். 1, 0, 1, 1. இதுதான் 3, 8ல செட் ஆயிருக்க எல்லா பிட்ஸும். இதுல ஏதாவது ஒரு பிட் இதுல செட் ஆயிருக்கு அப்படின்னா, நைஸ் வேல்யூ கிடையாது. அப்ப என்ன பண்ணணும், வர நம்பர் இதோட அண்ட் பண்ணி பாரு. 48 இதோட அண்ட் பண்ணு. 48 இதோட அண்ட் பண்ணு. அண்ட் பண்ணும்போது பிட்ஸ் செட் ஆயிருந்தா, அதே பிட் செட் ஆயிருந்தா 0, 1 வந்துரும். சோ அப்ப அது 0 வரல அப்படின்னா, தென் திஸ் இஸ் இது இந்த சப் கூட சேர்க்க முடியாது. சப் கூட சேர்க்க முடியாதனால என்ன பண்ற, இங்க ஒரு பாயிண்டர் வச்சுக்கிறல்ல, அத இங்க நவுத்திக்கோ. இத விட்டுடு. ரைட். இப்ப என்னன்னா, இது எல்லாமே சேர்த்து சப்போஸ் ஆ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்டின்னா, இந்த இதுல ஃபர்ஸ்ட் வந்து 1 எடுத்திருந்தோம். கரெக்ட்டா? 1ம் 3யும் நைஸ் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்னா, லெஃப்ட் பாயிண்டர இங்க நவுத்திக்கிறோம். அப்புறம் 8 வருது. 8 நைஸ். அப்ப இந்த லென்த்த 2ன்னு அப்டேட் பண்ணிக்கிறோம். கரெக்ட்டா? அப்புறம் 48 கொண்டு வரோம். 48 கொண்டு வரும்போது அது வந்து நைஸா என்னன்னு பார்க்குறோம். நைஸா இருந்தா எலமெண்ட்ஸ் வந்து 3ன்னு அப்டேட் பண்ணிக்கிறோம். ஆனா நைஸா இல்லன்னா என்ன பண்றது? நைஸா இல்ல அப்டின்னா, இந்த இந்த சப்பரே இருக்குல்ல மாஸ்க். இதுல இருந்து இந்த 3ய ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணி இந்த பாயிண்டர் இங்க கொண்டு வரணும். கரெக்ட்டா? அத ரிமூவ் பண்றதுக்கு வி ஜஸ்ட் டூ எக்ஸ்ஆர் வித் த மாஸ்க். ஓகே. சோ அது என்னன்றத நம்ம கோட் அடிக்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். லெட்ஸ் கோ டூ த கோட். Okay. So now what I will do is I will have a mask. Okay. Now I will have a left pointer which will be 0 and I will have a okay. We can have the mask as right pointer can go from 0 வந்து போட்டு பார்ப்போம். Right less than nums dot length right plus plus. ஓகே. இப்ப வர நம்பர்லாம் நான் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு டூ அ இப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா,
மாஸ்க் ஆர் இஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஆர். வர நம்பரை முதல்ல மாஸ்க் பண்ணிக்கணும். மாஸ்க் கூட ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஆட் பண்ற நம்பர் அது பிட்ஸ் மாஸ்க்கும் இந்த பிட்ஸும் செட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஸோ இஃப் ஃபர்ஸ்ட் நம்பர் ஏற்கனவே இருக்கும். இஃப் மாஸ்க் அண்ட் நம்ஸ் ஆஃப் ஆர் இது வந்து 0வா இருக்கணும். ஏன்னா புதுசா வர நம்பர் வந்து இதுல இருக்கிற பிட்ஸ் இதுல இருக்கக்கூடாது. செட் ஆயிருக்கக்கூடாது. செட் ஆயிருந்தா அண்டு பண்ணும்போது 0 வராது. ஸோ அண்டு பண்ணும்போது நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கு அப்படின்னா ஏதோ சேம் பிட் செட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போ என் மாஸ்க்ல என்ன பண்றேன் அப்படின்னா என் லெஃப்ட்ல இருக்கிற வேல்யூ ரிமூவ் பண்றேன். எப்படி ரிமூவ் பண்றது? ஐ வில் டூ அ XOR equal to nums of left பண்ணிட்டு லெஃப்ட்டை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 எடுத்துக்கிறோம். கரெக்டாக 1 எடுத்துக்கிட்டு லெஃப்ட் வந்து 0ல் இருக்குது. ஓகேவா? ரைட் என்ன இருக்குது? ரைட்டும் 0ல் தான் இருக்குது. ஸோ மாஸ்க் அண்ட் நம்ஸ் ஆஃப் 0 நாட் ஈக்குவல் டு 0வா? இல்லை, ஈக்குவல் டு 0 தான். மாஸ்க் 0 தான். அப்போ இங்கே வந்துடும். நான் நம்ஸ் ஆஃப் ஆர் 1 வந்து மாஸ்கில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ மாஸ்க் வந்து 0 1 இருக்கு. ஓகேவா? இதுதான் மாஸ்கில் ஆட் பண்ணிடுறேன். அடுத்தது என்ன வருது? 3 வருது. இப்போ மாஸ்க் கூட அண்டு பண்ணும்போது 3யை வந்து மாஸ்க் கூட அண்டு பண்ணும்போது 0 வராது. அப்போ என்ன பண்ணுறேன்? என் மாஸ்க்லேருந்து இதை எக்ஸ்ஆர் பண்ணுறேன். எக்ஸ்ஆர் பண்ணால் என்ன ஆகும்? மாஸ்க் இது இதுதான் இது எக்ஸ்ஆர் பண்ணால் என்ன ஆகும்? திருப்பி 0 ஆகிடும். எக்ஸ்ஆர்னா என்னன்னா இதை நான் ரிமூவ் பண்றது எப்படி அப்படின்னா இதை பாரேன். இப்போ இந்த 3மே வந்து ஒரு நைஸ் சப்பரேன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன அர்த்தம்? இந்த 3த்துலயுமே எந்த பிட்ஸுமே எல்லா பிட்ஸுமே செப்பரேட்னு அர்த்தம். ஒரு நம்பர்ல ஒரு பிட்டு செட் ஆயிருக்குன்னா அதே பிட்டு வேற நம்பர்ல செட் ஆயிருக்காது. ஏன்னா செட் ஆயிருந்தா அண்டு பண்ணும்போது 0 வராது. கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன்? இதை நான் எக்ஸ்ஆர் பண்ணும்போது என் மாஸ்க்ல செட் ஆயிருக்கு அந்த பிட்ஸ் என்ன ஆயிடும்? 0 ஆக்கிடுறேன். So that is how I remove the bits from the mask. ஓகேவா? ஸோ அப்படிதான் என் மாஸ்க்ல இந்த பர்டிகுலர் நம்பர் ரிமூவ் பண்றதுக்கு எக்ஸ்ஆர் பண்ணா அந்த பிட்ஸ் தான் திருப்பி 0 ஆக்கிடுறேன். 0 ஆக்கிட்டு எல் பிளஸ் பிளஸ் பண்ணிடுறேன். ஓகே, அப்போ எல் இங்க இருக்கு. ஓகே, எல் வந்து 3ல இருக்கு. அப்புறம் மாஸ்க்ல என்ன பண்றேன்? திருப்பி 3 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மாஸ்க்ல என்ன வந்துருச்சு? 3 வந்துருச்சா? அப்புறம் 8 வருது. ரைட்டா? ஒரு வாட்டி என்ன பண்றேன் அப்படின்னா எல் பிளஸ் பிளஸ் பண்ணும்போது ஓகே, இப்போ ஆர் லென்த் மேக்ஸ் லென்த்தை ட்ராக் பண்ணணும்ல. இஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம மேக்ஸ் லென்த் அப்டேட் பண்ணலாமா? இஸ் ஈக்குவல் டு math டாட் மேக்ஸ் லென்த் கமா இப்போ கரண்ட் லென்த் என்ன? எல் எங்க இருக்குது? ஆர் இங்க இருக்குது. அப்படின்னா ஆர் மைனஸ் எல்னா 2 வரும். +1 பண்ணிக்கணும். ஸோ ஆர் மைனஸ் எல் +1. திஸ் will be the length of the current nice subarray. கரெக்ட். ஸோ இது அப்படியே பண்ணிட்டு ஃபைனலா ஐ ஹாவ் டு ரிட்டர்ன் த மேக்ஸ் லென்த். ஓகே, இப்போ இதை நம்ம இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு ட்ரை ரன் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 48ஓட பைனரி என்னன்னு பார்த்துருவோம். 32 16 8 4 2 1. 48 அப்படின்னா 11. கரெக்டு? கரெக்டா? அப்போ 8க்கு வந்து 1000. ஓகேவா? 3க்கு வந்து இங்கே மட்டும் 11. ஸோ எல்லா பிட்ஸுமே செப்பரேட். ஓகேவா? அப்போ என்ன ஆகுது? இங்கே எல் வந்துருச்சா? ஃபர்ஸ்ட் 3யை மாஸ்க்ல ஆட் பண்றேன். ஓகேவா? இப்போ லென்த் என்ன? 3யை மாஸ்க்ல ஆட் பண்ணும்போது 3 மைனஸ் 3 0 தான். 1 மைனஸ் 1 ஆர் மைனஸ் எல் +1 1 தான். ஒரே ஒரு வேல்யூ. ஆருமே 3ல தான் இருக்கும், எல்லுமே 3ல தான் இருக்கும். அப்போ 1ன்னு அப்டேட் ஆகிடும். அடுத்த வாட்டி போகும்போது ஆர் என்ன ஆகும்? 8 வரும். ஓகே, இதை மாஸ்கோட 8 மாஸ்கோட அண்டு பண்ணும்போது உனக்கு 0 வந்துடும். அப்போ இங்கே வந்து என்ன பண்ணும்? 8 இதை அண்டு பண்ணி என்ன உன் மாஸ்க் வந்து 100 1011 ஆயிடும். உன் மாஸ்க் அண்டு இது ஆர் பண்ணும்போது. அப்போ என்ன ஆகும்? இப்போ மேக்ஸ் லென்த் என்னது?
ஆர் இங்க இருக்கு. ஆர் மைனஸ் எல் 1 பிளஸ் 1 2. உன் மேக்ஸ்ல என்ன 2ன்னு ஆயிடுச்சு. அடுத்து 48 வருது. 48 வரும்போது என்ன ஆகும்? அத ஆர் பண்ணினா 1 1 0 வந்துருது. அப்ப 48 பண்ணும்போது 48 ஆர் ஆர் பண்ணிட்டியா? அப்ப மேக்ஸ்ல என்ன? ஆர் மைனஸ் எல் 2 பிளஸ் 1 3. 3 அப்டேட் ஆயிடுச்சு. அப்புறம் 10 10ல என்ன இருக்கும்? 1 0 1 0. மாஸ்க்ல பிட் செட் ஆயிருக்கு. அண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? 0 வராது. அப்ப என்ன ஆகும்? மாஸ்க்ல இருந்து எல்ல ரிமூவ் பண்ற. எது 3ய ரிமூவ் பண்ற. எல் பிளஸ் பிளஸ் பண்ணிட்ட. எல் எங்க வந்துரும்? 8க்கு வந்துரும். இப்ப தப்பு வருது பாத்தியா? எல் 8க்கு வந்துருச்சா? திருப்பி நான் மாஸ்கோட அண்ட் பண்றேன். மாஸ்கோட ஆர் பண்ற. நம்பர் பண்ற. தட் இஸ் ஓகே. கரெக்ட். எல்ல பிளஸ் பண்ணும்போது இத வந்து நம்ம வைல் போடணும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இல்ல. அப்பதானே சப்பரே வரும். ரிமூவ் பண்ணினே இருக்கணும்ல. இத ரிமூவ் பண்ற. 3ய ரிமூவ் பண்ற. 8 ரிமூவ் பண்ற. அப்புறம் தானே சப்பரே திருப்பி ஆட் ஆகும். மாஸ்கோட வைல் வரும். ஏன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 3 இருக்கு. ஒரு 10 என்ன ஆகுது? 10 என்னன்னா 1 0 1 1 கரெக்ட்டா? அப்ப 3க்கான பிட்டும் செட் ஆயிருக்கு. 8க்கான பிட்டும் செட் ஆயிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் 3ய ரிமூவ் பண்ற. 3ய ரிமூவ் பண்ணாலும் என்ன ஆகுது? நாட் ஈக்குவல் டு 0 தான். அப்புறம் என்ன பண்ற? 8 ரிமூவ் பண்ற. 8 ரிமூவ் பண்ணா அதுவும் ஈக்குவல் டு 0 வந்துரும். ஏன்னா இது இங்க தான் 1 1 இருக்கு. அப்புறம் மாஸ்கோட போய் இத 1 1 பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ வைல் போடணும். ரைட். சோ தென் அப்புறம் மேக்ஸ் லென்த் நீ அப்டேட் பண்ணலாம். இப்ப ட்ரை ரன் பண்ணும்போது பாரு ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு கரெக்ட் பண்ணிட்டோம் பாரு. வைல் மாஸ்க் அண்ட் நாட் ஈக்குவல் டு 0 இந்த அண்ட் ஆபரேட்டர் வந்து இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். பைனரி ஆபரேட்டர். சோ இது பிராக்கெட் போடணும். அண்ட் ஆபரேட்டர் ஹஸ் லெஸ் precedence bitwise and. Okay, all the test case passed.